ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ராசுகுட்டிக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்பி அந்த தங்கராஜன் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் எனக்கு பயங்கர ஃபேனு. நான் கோபியில் போய் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அவர் அப்போ சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். டென்னிஸ் எல்லாம் ஆட வருவார். அங்கே வரும்போது அப்புறம் நானும் அப்படி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார். அப்படியே பழகி அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அது சித்தார் தோட்டத்தில் கதை பண்ணணுன்னு சொல்லி போய் டிஸ்கஷனுக்காக உட்காண்ட்ருக்கோம். உட்காண்ட்ருக்கும்போது வந்தார். என்னென்ன இனிமேல் தான் கதை பண்ணணும், இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்தோம், இன்றைக்கி தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு. அப்போ உடனே சொல்கிறார், கண்ணு நீங்கள் தான் நான்லாம் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னாரு. என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் என்ன, எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு போஸ்ட்மேன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்தார். வந்து போஸ்ட் ஏதோ கொடுக்கும்போது திடீர்னு பார்த்தாரு அந்த வீட்டில் ஷாக்காக இருந்தது அவருக்கு. என்னென்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் இருக்கிறீங்க, நீங்களே ஒரு வக்கீல் ட்ரெஸ் இருக்கிறீங்க, நீங்களே வந்து ஒரு பைலட்டு மாதிரி ட்ரெஸ் இருக்கிறீங்க, இப்படி சம்மந்தமே இல்லாமல் 4 விதமான ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவருக்கு ஆச்சு ஒருத்தன் என்ன இத்தனை படிப்பாக படிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்கும்போது அந்த அவங்க உட்காண்டிருந்தவர் வந்து சொல்கிறாரு, உங்களுடைய அப்பா ஆனால் அவன் வேறு இந்த நாடகத்தில் வந்து எவன் என்ன துணி போட்டு வந்தாலும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவனுக்கு எழுத்தறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, படிப்பும் இல்லை. ஆனால் அது மாதிரி துணி தைச்சி போட்டு இங்கே போகிற ஊராக மாட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் கேரக்டர்னால் இப்படி தான் நாங்கள் நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இது நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளும் வந்து இதே வேலையை வந்து கலைஞான வீட்டில் பார்த்துருக்கேன். அவர் நாடகத்தில் பராசக்தி சிவாஜி சார் மாதிரி ஸ்டைலில், இவர் மாதிரி ஸ்டைலில் அப்படி அந்த நாடகத்தில் நடிக்கும் போதெல்லாம் அந்த சிலெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதில் எங்கள் ஊரில் ஒருத்தர் ஜவுளி கடை சுப்புன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவரும் இதே மாதிரி வந்து டிசைனாக அவர் ஜவுளி கடையில் வந்து டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வந்து என்னடா இவர் எப்படிடா இப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டராக இவர் ஜவுளி கடை பாட்டுருக்காருன்னு நம்ம நினைக்கும் போது தான் அப்போ தான் சொன்னேன், இல்லை அவர் நாடகம்லாம் போடுவார், நடிப்பார். ஸோ அந்த கெட்டப்பெல்லாம் வந்து அப்படி இப்படியே ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காரு அப்படின்னு. ஸோ இவர் சொல்லும்போது எனக்கு இது எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. அது நல்லா தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் இது வச்சு எப்படி கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திங்க் பண்ணி தான் அதுலேருந்தே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவங்க அம்மா வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு சொல்லும்போது டப்புன்னு வக்கீல் ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து உண்மையிலேயே லண்டன் அதை பாரிட்டில் லாயர் அப்படின்னு நினச்சி அப்புறம் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீனை வச்சுக்கிட்டு நமக்கு கதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. படிக்கும்போது வர்றது சிலதெல்லாம் வரும், சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது அடுத்தவங்க பேசல. முதல்ல வந்து சாதாரணமாக வந்து இமேஜினேஷனில் கதை பிடிக்கணுன்னு தான் முதல்ல எல்லாம் சினிமாவுக்கு வந்த புதுசில் உட்காந்துருந்தேன். அப்படியா? ஆமாம், கற்பனையாக திங்க் பண்ணி அப்படி கதை பிடிக்கிறதுன்ட்டு. அப்புறம் சூரியலாசிரியர்கள்லாம் வேலை பார்க்க இதுக்கு முன்னால் டைரக்டரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்து ரயிலெல்லாம் ஒர்க் பண்ண முடியல. அப்போ தான் ஜனங்கக்கிட்ட நியராக இருக்கிற கேரக்டர்ஸ் அதுலேருந்து எடுத்து கதை பண்ணணும். அதில் என்ன பாதிப்பு லைஃப்பில் என்ன, அது அந்த கேரக்டர்ஸ் பிடிச்சி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஜனங்களுக்கு க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கிறது. அதில் அன்னக்கிளி செல்வராஜ் அவர் அந்த மாதிரி கேரக்டர் பிடிக்கிறதுல கெட்டிக்காரர். ஆமாம், அவர் வந்து ரயிலுக்கே அந்த கேரக்டர் பிடிக்கிறது, பாட்டு கட்டுறவன் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் அப்புறம் மாமா பிடிச்சிருந்தார். அப்புறம் ரயிலில் எழுதி அனுப்புவா, இவன் இங்கே வந்துட்டா சிட்டிக்கு, எப்படி 2 பேர்த்துக்கும் டிரான்சாக்ஷனுக்கு வர வழியே இல்லாமல் இருந்தது, எப்படிடா ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுன்னா இந்த ரயில் இந்த வழியாக தான் டவுனுக்கு போகுது, அதே மாதிரி நான் இதில் எழுதி விட்றேன். அது இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. அதே மாதிரி 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு, லவர்ஸ் மீட் பண்ணிக்கிறதுக்கு அந்த கோயிலில் ஒரு பழைய காலத்து மணி ஒன்று அதை அடித்தா உடனே போகிறது வர்றதுன்னு இந்த மாதிரி அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பிடிக்கிறது, அதில் நல்ல நேட்டிவிட்டியோடு ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடியது. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து
அந்த இமேஜினேஷனில் கதைங்கிறத விட ரியல் லைஃப்பில் என்ன பார்த்தோம், என்ன நம்மளை பாதித்தது, அதை வச்சுட்டு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்புறம் தான் சுவரில் சித்திரங்கள் இதெல்லாம் இப்படி செய்ய ஆரம்பித்தோம். அது வரைக்கும் அந்த கற்பனையாக கதை பண்ணுறது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து இருந்துட்டு இருந்தது மைண்டில். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மாறிச்சு. ஏன்னா இன்றைக்கும் அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ, இப்போ படங்கள் ஓடுற படங்கள்லாம் கூட பார்த்தோம்னா சொன்னோம்னா, இப்போ ரப்பர் பந்துன்னு சொன்னோம்னா அது ஒரு ரியலாகவே பசங்க அந்த கிரிக்கெட்டில் எப்படி இருப்பானுங்க, அதில் வந்து ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் வந்து எப்படி வந்தது, ஒரு மாமனாராக வர போகிறவருக்கும் லவ் பண்ணுற பொண்ணுக்கும் வந்து வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுட்டு பாக்கி எல்லாமே ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க என்னது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படி தான். டூரிஸ்ட் ஃபேமிலி யாரோ ஒருத்தர் வந்தவங்கள எல்லாருமே கொஞ்சம் எப்படி நினைக்கிறாங்க, இப்படி நிறைய நடுவில் வந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளான பட்ஜெட்டு, சிம்பிளான இதில் வந்து பெரிய வெற்றி பெற்றது. அதனால் இப்போ இந்த பேன் இண்டியாவுக்கு இந்தியான்ட்டு இப்படி போகிறாங்களே அது தப்பு இல்லை. ஆனால் பேன் இண்டியாவுக்கு போகிறதுன்னா அதுக்கு தகுந்த டைம் எடுத்துகிட்டு கதை பண்ணணும். இப்போ மகாபாரதத்தில் இல்லாத கேரக்டர்ஸ் கிடையாது, எவ்வளோ கேரக்டர் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றும் மைண்டில் நிற்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அவன் எத்தனை வருஷமாக உழைச்சி அந்த கதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சும்மா அவசரமாக வந்து இங்கேருந்து சிவராஜ்குமார் கூப்பிட்டு வந்துட்டாங்க, அங்கேருந்து ஜெகபதி பாபு வந்துட்டாங்க, இங்கே அங்கேருந்து அனில் கபூர் படம் ஆயிடா. ஆமாம், அப்படிங்கிறத வந்து டைரக்டர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்னா அவங்களுக்கு என்ன சீன் பண்ணுறதுங்கிறது யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. சரி, ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு மியூசிக்கு இன்ட்ரடக்ஷன், ஒரு ஃபைட்டு, அது இது எதாவது கொடுப்போம்னு சொல்லி பண்ணோம்னா சண்டையெல்லாம் காரண காரியத்தோடு வந்தால் தான் இன்வால்வ் ஆக முடியும். கரெக்ட். இல்லைன்னா என்ன சண்டை பிரமாதமாக இருந்தால் கூட ஒரு நமக்கு அதில் வரலன்னா. அதனால் இப்போ சினிமா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் அந்த மாதிரிலேருந்து விடுபடுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த பேன் இண்டியா இது இத்தனை பேர்த்த போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத நண்பர்கள்னால் யார் யார் சொல்லுவீங்க? நண்பர்கள்னு சொல்கிறது எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தான் நண்பர்கள் அங்கே இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அசிஸ்டண்ட்டு அவங்க தான் நண்பர்கள், அவங்க தான் உதவியாளர்கள், அவங்க தான் கைடு, எல்லாமே அவங்க தாங்கிற மாதிரி அவங்களோடையே பழகிட்டு இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்தவங்க எல்லாம் வந்து அந்த டைமில் வந்து கோகுலகிருஷ்ணா வந்து அவர் அப்போவே ஒரு படம் பண்ணியிருந்தார். நான் ஊர்லேயே ஒரு படம் பார்த்துருக்கேன், டைரக்ஷன் பண்ணியிருந்தார், தாலாட்டம் ஏதோ ஒரு படம். ஆமாம், ராஜபாண்டியனும் நடித்தார். நான் இங்கே வந்தப்போ அவர் 92 மீட் பண்ணும்போது அவர்கிட்ட எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் டைரக்டரு நிறைய பேர்த்து பழக்கம் இருக்குது அப்படின்னு அவர் அக்கறை பச்ச வெங்கடேசன், ஆமாம், இவங்கெல்லாம் வந்து ஒன்றா ஒரு டீமு. அதனால் எங்கே வேலைக்கு சேர்த்து விடுங்க கேட்டுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா நம்ம டைரக்டர்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு டே நான் டைரக்ஷன் ஷூட்டிங் போகும்போது என்னை கொஞ்சம் வச்சுக்கோங்க கூட அசிஸ்டண்ட்டாக அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது சரியாக வரவங்களா என்னங்க, நான் உங்ககிட்ட வேலை கேட்டிருந்தேன், ஏன் தொழில் இதில் என்ன இருக்குது. அதனால் நான் அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. அதனால் என்ன அப்புறம் சரி இப்படி கேட்குறாரு, நம்ம அவர்கிட்ட வேலை கேட்டவங்க இப்போ அவர் வேலை இல்லைன்னு கேட்குறாருங்கும்போது சரி ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆள் தான் ஏற்கனவே டைரக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சரி. நான் அவர்கிட்ட எப்படி நேராக வேலை சொல்கிறது, அது ஒரு மாதிரியாக இருக்கும். அசிஸ்டண்ட்டு எப்படி வேலை சொல்கிறது. அதனால் சார் எதுக்கும் இன்னொரு ஆளை ஒரு பையனை சேர்த்திக்கும், நான் எதாவது சொல்கிறதுன்னா அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் பாருங்கள், ஆனால் நான் எதாவது சொல்கிறதுனா டக்குன்னு அவங்ககிட்ட தான் சொல்லணும், உங்கள்கிட்ட நேரடியாக எனக்கு பேசுறதுக்கு தான் கொஞ்சமாக இருக்குன்னா. அப்புறம் கோவிந்தராஜ்னு ஒரு பையனை அவரே சேர்த்துனார். அப்புறம் 2 பேர் தான், அவர் கோவிந்தராஜ் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஈரோடு முருகேசன் வந்து சேர்ந்தாப்புல. அப்புறம் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தராக வந்தாங்க, பாண்டியராஜன், லிவிங்ஸ்டன், குமார், விஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திபன் எல்லாரும். இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு நமக்கு என்ன ஒரு வேகம் இருந்தது சினிமாவுக்குள்ளே எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபயர் இவங்ககிட்டலாம் இருந்தது. எல்லார்ட்டையும் அசிஸ்டண்ட் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஃபயர் இருந்தது. ஏதோ ஒரு இதை நினச்சிக்கிட்டு வந்து உள்ளே வந்தோங்கிறது இல்லாமல் அந்த உண்மையான ஒரு தாக்கம் அவங்களுக்கு, எப்படியாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் நானும் அதே மாதிரி என்னென்னா முதல்ல எங்கள் டைரக்டர்கிட்ட வேலை பார்க்கும்போது உள்ளே உட்கார்றதே கஷ்டம். அந்த ரூம்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா இவங்களே தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, நம்ம காப்பி எடுக்கிற வேலை வெளியே தான் உட்காந்துருக்கணும் ஒழி அந்த ரூம்குள்ளேயே போக முடியாது. அது அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் வந்து அப்புறம் ஏதோ
ஒன்று காப்பி எடுக்கும்போது ஏதாவது தோணுதாயான்னு சொல்லி அதில் ஏதோ சொல்ல போய் அதுக்கப்புறம் ரூம்குள்ளே வான்னு சொல்லி அப்புறம் ஷூட்டிங்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு அப்போவும் எடிட்டிங்கில் வந்து உள்ள பர்மிஷன் கிடையாது. அந்த இது வழியாக அப்படி எட்டி பார்த்துட்டு இருப்போம் எடிட்டிங் பண்ணுறது. அப்புறம் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரெக்ஷன் சொல்ல போய் இந்த பட்டம் விடுற சீனில் இவங்க மாற்றி ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஜம்ப் ஆகிட்டே இருக்குது, சரியாக வரல. அப்புறம் எனக்கு பார்த்துட்டே இருந்தவனுக்கு தோணுச்சு ஒன்று, இது சொல்லாமான்னு. அப்போ நான் ஏதோ ஆரம்பித்தேன், பாஸ்கர் சார் தப்பு எப்போ நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்க? எனக்கு அவருக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாததோ தோணாததான் உங்களுக்கு தோணிட போகுது, இப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது அப்படின்னாரு. டைரக்டர் சார் இத்தனை பேர் மண்டை உடைச்சோம், சரி அவன் சொல்கிறது என்னென்னு கேட்டுருவேன், அவன் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு எப்படி சொல்கிறதுன்ட்டு. ஏன்னா அவர் முதலே சுச்சோன்ட்டார். அப்புறம் உங்கள் அசிஸ்டண்ட் வச்சு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த செல்வநாதனை யாரோ அவங்களுக்கு வச்சுட்டு ஷார்ட்டுக்களை மாற்றி போட்டோம். போட்டு அவனை இப்படி பண்ணு எழுதி ஆர்டர் கொடுத்தேன். அப்புறம் அவன் போட்டான், கரெக்டாக சார் கரெக்டாக வந்துருச்சு சார். அப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள். டைரக்டர் வந்து பாட்டு ஒரு ஷாக்கு, இவர் பாஸ்கர் முடிக்கிறார். டைரக்டர் எப்படியா அப்படி போவான்? இல்லை சார் நீங்கள் எடுத்தது தான், நீங்கள் போடுறது அப்படி இப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்க, பார்த்துக்கிட்டே இருந்தேன், அது இப்படி போட்டால் கரெக்டாக வந்துடுமோன்னு தோணுச்சு, அதனால் தைரியமாக சொன்னேன். இப்போ உட்கார், இனிமேல் எடிட்டிங்கில் நீ இரு. அதுக்கப்புறம் நான் உள்ளே தான் ப்ரொமோஷன் எடிட்டிங்லாம் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம அந்த பரிதவிப்போடு வெளியே நின்றுருந்தோம்ல, நம்மளை உள்ளே விட மாட்டாங்களா, நம்மளை சேர்த்திக்க மாட்டாங்களா, நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து இப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதுல ஒரு இதில் இருந்தேன் இல்லையா. அதனால் நான் வந்து அசிஸ்டண்ட்டுகள்லாம் வந்தப்போ நீ முன்னால் நீ பின்னால், இவர் வயசானவர், நீ இன்றைக்கி தான் சின்ன பையன் அப்படின்னு எல்லாம் பாகுபாடே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் அருமை. அது ஆனால் அவனான்னு சொல்லிட்டு அது ஸ்க்ரீன் பிளேக்கு கதைக்கு உட்கார்றதுலேருந்து எல்லோரும் உட்காரணும், எல்லோரும் எல்லா இடத்துலையும் இருக்கணும், கதை பேசுகிறதுலையும் இருக்கணும், ஷூட்டிங்லேயே எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, டப்பிங்லேயும் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து பிரிக்காமல். ஆமாம், உங்களை சுற்றி ஒரு பெரிய டீம் எங்கே போனாலும் கூட வருவாங்களே. அதனால் வந்து என்னென்னா அவங்க எல்லாத்துக்கும் கூட ஒரு நல்ல ட்ரைனிங், கதை பேசுகிறதுல இதுல எல்லாம் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க. குமாரெல்லாம் ஜிஎம் குமாரெல்லாம் எங்கேயும் ஜகார்த்தா எங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸரு, ஏதோ படிக்க வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு அது பிடிக்கல. அப்புறம் நம்ம இன்று போய் அப்புறம் பர்வேஸ் அந்த ப்ரொடியூசரு, அவங்க அப்பா தான் பெரிய காமெடி. என்னென்னா பர்வேஸ் பர்வேஸ் தான் அவங்க பையன். ஆமாம், எம்ஜிஆர் அவர்கிட்டயே கோவிச்சுக்கிட்டு ஏதோ கால் ஷீட்டு ப்ராப்ளம் வந்தோடனே நேராக நெகட்டிவ் தூக்கிட்டு வந்துட்டார். நீ நாளைக்கு கால் ஷீட் இல்லை அப்படின்னா இங்கேயே நெகட்டிவ் போட்டு அடிச்சுட்டு போகிறேன், காசு போனால் போச்சு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற லெவலில் வந்துட்டார். அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவரை பற்றி. அவருடைய பையன்தான் இன்று போய் நாளை வாக்கு ப்ரொடியூஸ் பண்ணது. அவங்க கூட தான் இவன் ஜிஎம் குமார் வந்து அவன் தான் கொண்டு வந்து சேர்த்துனான். குமார் ஃபாரினில் வேலை பார்த்துனா அவனுக்கு பிடிக்கல, சினிமா தான் வந்துட்டான், அதனால் வச்சுக்கோங்க. இன்று போய் நாளை டைமில் தான் வந்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கேப்பபிள் பர்சன் எல்லாருமே அந்த ஃபுல் எனர்ஜியோடு சினிமாவில் வந்துடணும் அப்படிங்கிறதுல வந்து. அதனால் யாரும் ஓபி அடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது, சின்சியராக எல்லோரும் இது பண்ணாங்க. அதனால் சக்ஸஸுக்கு என்னென்னலாம்னா முன்னால் இருந்த டைரக்டர்ஸ் எல்லாம் படம் பார்த்தது நமக்குள்ள ஸோ அவங்களும் ஒரு விதத்தில் முக்கியமான காரணங்கள். அதே மாதிரி உதவியாளர்களாக இருந்தவங்களும் முக்கியமான காரணங்கள். இதில் இந்த இறந்து போயிட்டான் நம்ம சேகர், பி சேகர் அவன் தான் காமெடி. என்னென்னா இங்கேருந்து பவானி தோட்டத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 7-8 பேர் கூப்பிட்டு போய் டிஸ்கஷனுக்காக போவோம். காலையில் இருந்துச்சு நான் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் வாக்கிங் போயிட்டு வரும்போது எல்லாம் கிணத்துக்குள்ளே இருப்பானுங்க, நீச்சல் அடிச்சுட்டு உள்ள. அப்போ கிணத்துக்குள்ளேருந்து ஸ்டோரி ஏதோ டிஸ்கஷன் மாதிரி சத்தம் கேட்டது. ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ சின்சியராக காலங்காலத்தில் 7:30-8 மணிக்கு ஆரம்பிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அப்படியே மெல்ல எட்டி பார்த்தா இவன் வீசாக தான் பேசிகிட்டு இருக்கா, கதை தான் பேசிட்டேன். ஏன்னா அவன் கதைக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கான் உள்ள. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா இருக்குடா அப்படின்னு. ஐயோ சார்னு இல்லை வெட்டியாக நான் பேசாமல் வேறு எதுவும் அரட்டி கதையை பேசுகிறீங்களா, உனக்கு ஒரு கதைக்கேன்னு தானே பேசுகிற, அதனால் அந்த நாலேஜ் அது எந்நேரமும் சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கிற நேரத்தில் இது பண்ணிக்கணும். அதனால் மேலே வாங்க, ரூமுக்கு வரும்போது என் கதையை பேசிக்கலாம், உங்கள் கதையே பேசுங்க அப்படிம்பேன். அப்படி சும்மா இருக்கிற நேரத்தில் கூட அவங்கெல்லாம் வந்து அந்த தொழில் ரீதியாகவே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க
பின்னால் படம் பண்ணுறதுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இதெல்லாம் ஒரு காரணங்கள் தான். அதில் உங்கள் பாணியிலேயே வசனம் எழுதுறதுலையும் சரி நடிக்கிறதுலையும் சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணவர் விஸ்வம். அவர் அங்கே நம்மோட நாடகத்தில் நடிச்சவர் தானே. அவங்க அப்பா வந்து பொன்னுசாமி தேவர்னு சின்னப்பா தேவருடைய பார்ட்னர் தான். ஆனால் சின்னப்பா தேவர் வந்து இவர் பல தடவை சான்ஸ் கேட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டார். நீ பேசாமல் இங்கே வேலையை பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துளசி மகால்னு ஏதோ ஒரு கடை, ஜவுளி கடை இருந்தது. அதனால் பேசாமல் அதையே பாரு அப்படின்ட்டார். ஆனால் அவருக்கு எங்கூட அங்கே ஊரில் நாடகம் போட்டிருந்தார். அப்புறம் என் நாடகத்தில் அவர் நடிக்க வந்தார். அதில் பழக்கமானதில் அப்போ நான் வந்துட்டேன்னு ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டல் அடிப்பாங்கள்ல, பாரு உங்களோட தான் போட்டிருந்தேன் பாகிராஜ் பாரு எப்படி வந்துட்டாப்புல, நீ இன்னும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி கரெக்டாக முந்தான முடிச்சுக்க அவரே சூட் கேஸ் எடுத்துகிட்டு அவராக வந்துட்டார். அதில் 2 பேர் புதுசாக அப்படி வந்து சேர்ந்தவங்க. நான் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அசிஸ்டண்ட் ஆகிடுறா. நான் எப்படி கூட நல்லா பழகிட்டு எல்லாம் தம் அடிச்சுக்கிட்டு ஒன்றா கேரம் போர்டு அடிச்சு சுற்றினேன். அவர் அசிஸ்டண்ட்டுன்னு எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு சங்கோஜம். அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னால் அதுக்கப்புறம் தம் அடிக்கிறது இல்லை, வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டு விசுவான் இல்லை விசுவானா இல்லை அது எல்லோரும் இருக்கிற மாதிரி நான் இருக்கணுங்க அப்படின்பாரு. அதே மாதிரி தான் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துகிட்டு கோவை சரலா அது அப்படி தான். நான் புறப்பட்டேன், நான் பஸ் ஏறுறேன், நான் வந்துடுவேன் கோபிக்கு அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்துட்டாப்புல. சரி நான் அதுக்காக ஒரு கேரக்டர் என்னடா பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பண்ணது. அதில் தான் இளமுருகன் ஜாயின் ஆனான். அப்புறம் அந்த திலகர் மருதுன்னு ஒருத்தர், ஆமாம், அவனும் அதில் மருது பிரதர், அவனும் அந்த அதில் தான் ஜாயின் ஆனான். எல்லாமே புதுசு, முந்தான முடிச்சில். இந்த 3 பேர் தான் ஓடி வந்துட்டாங்கல்ல. இது அது இவன் பாண்டியராஜா, குமார், லிவிங்ஸ்டன் எல்லாம் நல்ல ட்ரெயின் ஆனவங்க. 3 பேருமே கரெக்டாக ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஓடியாட்டாங்க. அப்புறம் சரி எல்லாம் புதுசு வச்சுட்டே நம்ம வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு அதில் தான் விஸ்வம் எல்லாமே புதுசு அவங்கள வச்சுட்டு வேலை பார்த்தது. ஸோ அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அமைஞ்சது. நீங்கள் வசனம் எழுதிய காட்சிகளில் எந்த காட்சியை பார்த்தபோது நம்ம சரியான பாதையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஆரம்பத்தில் உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, நமக்கு 16 வயதில் அந்த டைம்லேயே வசன கலைமணி தான். அதில் முதல்ல எங்கள் டைரக்டர் எனக்கு ஓகே பண்ணி நான் வந்து வா நீ அசிஸ்டண்ட் டைரக்டராக வேலை பாருன்னு கூப்பிட்டது காரணமாக இருந்தது அந்த ஒரே ஒரு சீன். பதினாறு வயதிலே படத்தில் ரஜினிகாந்த் பேசிய இந்த இது எப்படி இருக்குதான் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அவருக்கு அந்த காலகட்டத்தில் கொடுத்தது. சொல்கிற விதம் வந்து கமல்ஹாசனோட உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள். என்னை வந்து முதலையே கவனித்து நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொன்னவர் கமல்ஹாசன் அவர். 16 வயதுலேயே முடிஞ்சதுக்கப்புறம் சிவப்பு ரோஜாக்கள் வந்தப்போ அப்புறம் யார் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்கள் டேரக்டர். தன்னுடைய கலைவாரிசு அப்படின்னு எம்ஜிஆர் உங்களை அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.com.